ஸோ இந்த காலேஜை சூஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்சைட் அப்படின்னு சொல்ல போனால் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா உட்காந்து ஜாலியாக இருக்கலாம். படிக்கிறது வந்து ரொம்ப படிப்புக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் வாய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் பிஎம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரீஸில் எபிசோட் 26. எபிசோட் 26 நீங்கள் நிறைய பேர் கேட்ட காலேஜ் லோயலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜ் பற்றி எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜ் தான் வந்திருக்கோம். சென்னை ஷோனில் நம்ம நிறைய காலேஜ் பார்த்தோம். ஸோ அந்த காலேஜ் எந்த விஷயத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ சிட்டியோட சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் சென்னை ஷோனில் வரும். இது சென்னை சிட்டிலே சென்டராக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ நுங்கம்பாக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பஸ்ஸில் இருந்து வந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் ரொம்ப சென்டரில் இருக்கக்கூடிய அதை தாண்டி பெரிய கேம்பஸ், கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்கக்கூடிய கேம்பஸ் சிட்டிக்கு மத்தியில். ஸோ இந்த காம்பவுண்ட் சுவர் அந்த காலேஜோட காம்பவுண்ட் சுவர் தான். லோயோலா காலேஜ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பழமையான காலேஜ், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே ஸோ அவங்க காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக ஸோ லோயோலா ஐசிஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ லோயோலா வந்து பழமையான காலேஜ், அதை தாண்டி ஆல் இண்டியா ரேங்க்லேயே அது ஸோ நம்பர் 4 வரக்கூடியது. ஸோ நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் தான் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள் இந்த காலேஜ் வந்து ஸோ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க 2 days முன்னாடி தான் ஸோ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் யூஜிசிலேருந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. இது சொல்லலாம் ஏஐசிடி அப்ரூவ்டு. ஸோ அப்புறம் NBA அக்ரிகேஷன் எல்லா கோர்ஸுமே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 4-5 கோர்ஸ் மட்டும் தான் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஸோ இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, ஸோ அப்புறம் வீல் மெக்கானிக்கல், இந்த ஸ்பெசிஃபிக்காக 5 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. வளவள நிறைய. வேலை ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ், கேத்ரோலின் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ்க்கு கீழே வரக்கூடிய காலேஜில் ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு காலேஜ்னால் திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்கிறாங்க. 1845 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது, 150 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண காலேஜ் அது. வேலை காலேஜோட வெளிப்பக்கம் இந்த காம்பவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய மேற்கோள்கள் எழுதி போட்டிருக்காங்க. பைபிளில் இருந்து பகவத்கீதை, குரான், அப்புறம் நிறைய திருக்குறள், இன்னும் நிறைய மேற்கோள்கள் ரொம்ப அழகாக எழுதி போட்டிருக்காங்க. ஸோ டிராஃபிக் டைமில் இந்த பக்கம் போகும்போது இதை பார்த்துக்கிட்டே போகும்போது ஸோ நல்லா பாசிட்டிவாகவும் இருக்கும் அண்ட் தென் மோட்டிவேஷனாகவும் இருக்கிற மாதிரி நிறைய. ஸோ லோயோலாங்கிற நேமுக்காண்டி அந்த காலேஜில் நிறைய அப்சைட் இருக்குது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லப்போனால் சில காலேஜோட கம்பேர் பண்ணும்போது இங்கே டொனேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எக்ஸாக்டாக என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷம் ஒரு 10,000 எல்லா காலேஜிலுமே இன்க்ரீஸ் ஆகுறது உண்டு. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வந்தால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் கவுன்சிலிங் வந்தால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸாக்டாக என்ன அமௌண்ட்டுங்கிறத சார் நான் விசாரித்து வீடியோட எண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சுருக்கமாக இருக்குது டைம். தேங்க்யூ. ஸோ இந்த லிபா டாப் பிஸ்னஸ் ஸ்கூலில் ஒன்றான லிபா இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் லோயலா காலேஜ் நிறைய செலிபிரிட்டிலாம் படித்த காலேஜ் சொல்லப்படக்கூடியது. ஸோ எல்லாமே இதே கேம்பஸ். ஒரு 127 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு கேம்பர், சிட்டிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்ப். இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஃபீஸ், ஹாஸ்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிறதா சொல்லப்படுது. மேபி கோரில் வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் தென் ஐடி, சிஎஸ்சியில் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் விசாரித்த வரையில் எனக்கு கிடச்ச டேட்டா இது. ஸோ இதோட அதிகமாக டீட்டெயில் வேணும்னா நீங்கள் காலேஜை விசிட் பண்ணி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவுன்சிலிங் மூலமாக வந்தால் இந்த வருஷம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 இருந்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு 67,000 to 70,000 கவுன்சிலிங்கில் வந்து அதிகபட்சம் ஒரு 70,000 இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 1 lakh to 1,10,000 ஹாஸ்டல் ஃபீஸ் அதே மாதிரி ஒரு 1,10,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹாய், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்துங்க. உங்கள் பேர் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எந்த இயர் படிக்கிறீங்க? பேர் இஸ் டானிகா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். நியோனா ஜோஷ், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ எதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லோயலா அந்த காலேஜை சூஸ் பண்ணீங்க அண்ட் தென் ஸோ எப்படி உள்ளே வந்தீங்கிறது ஷேர் பண்ணுங்கள். த்ரூ கவுன்சிலிங் ஆர் மேனேஜ்மெண்ட்?
மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்தேன். என் சிப்ளிங் இங்கே படித்தாங்க. ஸோ அதனால வந்தேன். அண்டு இது சிட்டியோட சென்டர்லேயும் இருக்குது. அண்ட் லாயலாங்கிறது ஒரு ஃபேமஸான பிராண்ட் நேம் மாதிரி. ஸோ அதனால் ஸோ மேனேஜ்மெண்ட்லனா ஏதாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கா? என்ன ஏதாவது இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்ல சம்திங் எக்ஸாம்? சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா ஒரு கட் ஆஃப், மெக்கானிக்கல் கட் ஆஃப் அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்னா அந்த மாதிரி மட்டும் இருக்கும். சொல்லாமல் என்ன ரேஞ்ச் கட் ஆஃப் என்ன எதிர்பார்க்குறாங்க? சிஎஸ்சி இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும். 175 மேலே. ஸோ மேனேஜ்மெண்ட்லனா 175 மேலே இருந்தால் சிஎஸ்சி உள்ள வரலாம். சிஎஸ்சிக்கு கொஞ்சம் ஹையராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்சி, இசி, ஐடி அப்படி லைக் மோஸ்ட்லி சிஎஸ்சி தான் டாப்பில் இருக்குது. லைக் ஹையஸ்ட் கட் ஆஃப் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 190லேருந்துலாம் கட் ஆஃப் இருக்குது இங்கே. ஸோ ஓகே, 190 மேனேஜ்மெண்ட்லேயே 190ல வராங்க. மேனேஜ்மெண்ட்னா வந்து 170+. ஓகே 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 ஓகே. ஸோ காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணீங்களா? மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள், என்ன கட் ஆஃபில் வந்தீங்க அண்ட் தென் என்ன விஷயம் காலேஜில் ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஷேர் பண்ணுங்கள். நான் 175 கட் ஆஃப். அண்ட் இங்கே வந்து லயலா கேம்பஸ் இந்த பிராண்ட் நேம்காண்டி அப்பா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி நானும் ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி ஃபீல் பண்ணுற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப் சைட் அண்ட் டவுன் சைட். டவுன் சைடு வந்து இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். லைக் அப் சைடு வந்து இங்கே நிறைய அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹாஸ்டலர் வந்து லைக் நான் வந்து ஆர்ட்ஸையும் பார்க்க முடியுது, லைக் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லைஃப் ஸ்டைலையும் நல்லா பார்க்க முடியுது. அண்ட் டவுன் சைடு வந்து 8 o'clock காலேஜ் வைக்கிறாங்க. ஸோ க்ளோஸ் டைம் 4 o'clock. ஸோ ஸ்கூல் கூட 9 to 4 தான், காலேஜ் டைம் 8 to 4. ஸோ அது ஒரு டவுன் சைடு. அப் சைடு வந்து லைக் எல்லாருமே இங்கே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டீச்சர்ஸும் குவைட் ஃப்ரெண்ட்லி தான், யாரும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது கிடையாது. அண்ட் ஆக்சுவலி லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. லைக் ஃப்ரான்ஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. ஃப்ரான்ஸ், ஜப்பான் அந்த மாதிரிலாம் லைக் சம்மர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அங்கே போயும் கண்டினியூ பண்ணலாம் உங்களோட ஸ்டடீஸ், அப்படி தானே? கண்டினியூ கிடையாது, அது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச்னா 1 month மட்டும் ஃப்ரான்ஸில் போயிட்டு லைக் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த காலேஜை சூஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? உங்களுக்கு வந்து நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த காலேஜ் எடுக்கிறீங்க. லைக் தட்ஸ் லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆஃபர்ஸ் யூ லைக் என்ன மாதிரி ஒரு நல்ல காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணணும். ஓகே. அண்ட் இது வந்து லைக் ஃபன்னுக்குன்னா இட்ஸ் நாட் தி ரைட் காலேஜ். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் யூஆர் வெரி என்ன சொன்ன ஃபோக்கஸ் ஆன் கெரியர் அப்படின்னா இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் தே ஓன்ட் ஸ்பூன் ஃபீட் யூ. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, நம்மளாக தேடி இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். அப்சைட் அப்படின்னு சொல்ல போனால் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக தாண்டி நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நேஷனல் ஸ்டேட் லெவல் ஸோ இது 4th சர்டிஃபிகேட் எது இருந்தது அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக லோயலா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லப்படுது. நிறைய ஸ்காலர்ஷிப்பில் நிறைய பேர் ஸோ ஃப்ரீயாகவும் படிக்கிறத ஷேர் பண்ணாங்க. சில கஷ்டப்பட்டவங்களுக்கு ஸோ அவங்களே ஸ்பான்சர் பண்ணி ஃபுல் ஃபீஸ் அவங்களே பே பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நான் இது கம்ப்ளீட்லி வந்து ஸோ இது ப்ரைவேட் காலேஜ் ஸோ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்லியாக இது வந்து ஸோ ப்ரைவேட் காலேஜ் ஜீசஸ் ஆஃப் சொசைட்டிக்கு கீழே நடக்கக்கூடிய காலேஜ் தான் இந்த காலேஜ். என் பேர் லோகேஸ்வர். நான் லோயலா ஐகேமில் வந்துட்டு செகண்ட் இயர் ட்ரிபிள் படிச்சிட்ருக்கேன். நான் வந்து ஃப்ரம் திருவள்ளூர். ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜை சூஸ் பண்ணிங்க? ஆக்சுவலி இந்த காலேஜ் வந்து நம்ம ஸ்டடீஸையும் ப்ளஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தென் ஆக்சுவலி ஹாஸ்டல் பார்க்கும்போது இந்த காலேஜில் ஹாஸ்டல் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மற்ற ஹாஸ்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஹாஸ்டல்னால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுமே ஈஸியாக இருக்குது, பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த காலேஜ். ஓகே. ஸோ எப்படி இந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்க? த்ரூ கவுன்சிலிங் ஆர் மேனேஜ்மெண்ட்? கவுன்சிலிங். ஸோ என்ன கட் ஆஃபில் வந்தீங்க அண்ட் தென் கவுன்சிலிங்கில் வந்தால் என்ன ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும்? நான் வந்து 188.5 கட் ஆஃபில் வந்தேன். கவுன்சிலிங்கில் வந்தால் 67,500 ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ் 1,10,000 ஆகும் பெர் இயர். 1,10,000. ஆமாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு லோயலாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இந்த எங்கள் கேம்பஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். லைக் நிறையா கிரவுண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் எங்கே வேணாலும் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம், பார்க்கு. ஸோ உள்ளே இருக்க அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். ஸோ லோயலாவில் மட்டும் ரீமார்க்கபுளாக இருக்க விஷயம் என்ன? மெயின் சர்ச்சு. லைக் பெரிய சர்ச் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் க்ரௌட் இங்கே வரும் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போது.
அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ லோயலா ஐகாமில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே, ஸோ அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் அகாடமிக் லைஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறீங்களா? அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இண்டிவிஜுவலாக அது எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் வந்துட்டு அது. பட் நல்ல காலேஜ் கம்பேரிட்டிவ்லி. ஓகே. ஸோ ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு எந்தளவு சப்போர்ட் பண்ணுறாங்க அகாடமிக்காக? லைக் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் நம்மளோட அடிஷ்னல் ஒர்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, எதாவது நியூவாக பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம்? சார் எதுவும் இல்லை, இப்போ எதுவும் நாவல் செகண்ட் இயர் போக போக நெக்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் போகும்போது வேணால் எதாவது தோணலாம். இப்போ எதுவும் இல்லை. தேங்க்யூ. சிவநாதன். நான் செகண்ட் இயர் சிஎஸ்சி லேட்டல் என்ட்ரியாக வந்து லிசட் லாயரால் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ப்ரோ. லேட்டல் என்ன பெர்சன்டேஜ் எப்படி ஜாயின் பண்ணீங்க? த்ரூ மேனேஜ்மெண்ட் ஆர் கவுன்சிலிங்? நான் வந்து டிப்ளமோ இன் ட்ரிபிள் முடிச்சுட்டு இங்கே வந்து 92% கவுன்சிலிங்கில் போட்டு போன இயர் தான் ப்ரோ ஜாயின் பண்ணேன். 1 இயர் ஆக போகுது. லயலா எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் ஆக போகுது லேட்டல் என்ட்ரி இன்ஜினியரிங்கில். இவன்கிட்ட கேளுங்க, எனக்கு டேக் கூட இல்லை ப்ரோ. என் பேர் வந்து அருண்ராஜ். நான் சிஎஸ்சிக்கு. சிஎஸ்சி. ஓகே. எந்த இயர்? நான் செகண்ட் இயர். நான் லேட்டல் என்ட்ரி தான். ஸோ காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு 1 இயர் இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம்? காலேஜ் வந்து லிபரலாக இருக்கும் ப்ரோ. காலைல 8 to 4. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, நீங்கள் ஆஃப் டே போகிறதுனா போகலாம். ஸ்பேஷியஸாக இருக்கும் காலேஜ் வந்து. ஒரு மாதிரி க்ரீனரி அட்மாஸ்பியர், எங்கே வேணாலும் உட்காந்து நீங்கள் படிக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் காலைல வந்துட்டு ஃப்ரீயாக இங்கே உட்காந்து படிக்கலாம். எக்ஸாம்னா இப்போ நாங்கள் எக்ஸாம் தான் நாங்களும் படிச்சுட்டு இருக்கோம், ஃப்ரீயாக எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேன்டீன்ஸ் நிறைய இருக்குது, எங்கே வேணாலும் உட்காந்து ஜாலியாக இருக்கலாம். படிக்கிறது வந்து ரொம்ப படிப்புக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் எங்கேனாலும் உட்காந்து படிச்சிக்கலாம் ஃப்ரீயாக. வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து வந்தே ஆகணும், எக்ஸாம் டைம்னா ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பசங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் இதுக்கெலாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. காலேஜில் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கல்ச்சுரல்ஸ் நடக்கும். கல்ச்சுரல்ஸ் வந்து எங்கள் லிசட்டில் நடக்கிற கல்ச்சர்ஸ் பேர் இன்ஜினியர் நடக்கும். சிம்போசியம் வந்து டிபார்ட்மெண்ட் நடக்கும். பொங்கல் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து செலிப்ரேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாடரேட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஷரே ஆகாது. ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு 2 hours ப்ரோக்ராம் இருக்கும். எதை பற்றியா லெக்சர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ காலேஜில் இந்த காலேஜ் சூஸ் பண்ணணும்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ செல்ஃப் ஸ்டடி இருந்தால் இங்கே வந்து படிக்கலாம் ப்ரோ. ஏன்னா வந்து இது வந்து நம்ம உண்மையிலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா நோட்ஸ்லாம் அவங்க வந்து எல்லாமே ஸ்டாஃப்ஸ் வந்து புக்கை தான் ரெஃபர் பண்ணுவாங்க. புக் வந்து தனியாக மற்ற காலேஜ் தர மாதிரி காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இவங்க கம்பல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம், நோட்ஸ் வந்து ஆன்லைன் பிடிஎஃப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஸ்டடி இருந்தால் வந்து இது பெஸ்ட்டு காலேஜ் தான் ப்ரோ. எனக்கு செல்ஃபாக நானே படிச்சுப்பேன், எல்லாமே நான் பண்ணி பண்ணுறேன்னா இந்த காலேஜ். ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம செல்ஃபாக போய் கேட்டால் தான் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்து செல்ஃப் ஸ்டடி அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே படிப்பாங்க, செலிப்ரிட்டி நிறைய பேர் மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. செலிப்ரிட்டியோட டாட்டர் சன்லாம் படிப்பாங்க, அப்படி தானே? அப்படி பார்த்துருக்கீங்க? இல்லை அந்த மாதிரி நாங்கள் இதுவரை நாங்கள் பார்த்தது கிடையாது. நாங்கள் இன்ஜினியர் வந்து இப்போ 1 year ஃபஸ்ட்டு இயரே இன்ஜினியர் நாங்கள் நடத்தும் போது வந்து மாரி செல்வராஜ் டேரக்டர் சார் அவரை கூட்டின்னு வந்தோம், ஜிவிஎம் சார் கூட்டின்னு வந்தாங்க, நம்ம ரியோ சார் வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியருக்கு வேணால் அந்த மாதிரி வரும். செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி யாரும் படித்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆர்ட்ஸில் வேணால் படிப்பாங்க, ஆர்ட்ஸில் இருக்கிறாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியல. தேங்க்யூ. ஸோ ஓவராலாக லோயலா ஐகாம் பற்றிய வீடியோ இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வெப்சைட் மூலமாக. ஸோ பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரே லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறீங்க. இந்த நம்மளோட வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா டூ சப்ஸ்கிரைப். ஸோ இந்த கேம்பஸ் ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஸோ வெயிலுமா இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப க்ரீன் கேம்பஸாக ஒரு கேரளா உள்ளே இருந்துட்டு திடீர்னு சென்னை உள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 100 ஏக்கருமே ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேம்பஸாக இருந்தது. தென் டவுன் சைடுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய காலேஜ் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்படி சொல்ல நாங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வளர்ந்து வராங்க, இப்போ தான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் டவுன் சைடுன்னு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி பெருசாக நான் எது விஷயத்தையுமே பார்க்கல. ஸோ ஒரு வளர்ந்து வர காலேஜ் விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த காலேஜோட அலுமினி பார்த்துருந்தாலும் உங்களோட ஒப்பீனியனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் அண்ட் தேங்க்யூ.
ஸோ கேம்பஸ்க்கு வெளியே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இருக்கக்கூடிய சென்ட்ரல் சிட்டியில் இருக்கீங்க. அவேர்னஸாக இருக்க வேண்டிய விஷயம்னா நீங்கள் கிராமத்துலேருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து நீங்கள் இங்கே படிக்க வரீங்க அப்படின்னா ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டியது. ஸோ கேம்பஸ்க்கு வெளியே ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து தனியாக ஃபேமிலியை விட்டு நீங்கள் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ வெளியே கேம்பஸ்க்கு வெளியே ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ஸோ சிட்டியில் நீங்கள் புதுசு, சென்னைக்கு புதுசு அப்படின்னா ஹெல்ப்புன்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரெயின்லலாம் வந்து இறங்குனீங்கன்னா இது நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் இருந்து லோயலா காலேஜ் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் நடந்து போயிடலாம். சப்போஸ் நீங்கள் இறங்கினோடனே ஆட்டோக்காரங்க கேட்பாங்க, வாங்க வாங்க எங்கே போகணுன்னு கேட்பாங்க. நீங்கள் லோயலா காலேஜ் நீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தை ஒரு சுற்று காட்டிட்டு ஒரு 200 300 கேட்பாங்க. ஸோ இது காமனாக நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஸ்கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கிடுங்க.